ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிடெக் மைக் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி இரைச்சல் வந்திருக்கும் வீடியோவில். அதுக்கு மைக் தான் ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மைக் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ரேட் பார்க்கும்போது ஆஃபர்லாம் கழிச்சு 4287 ரூபா வயர்லெஸ் மைக்கு. இதே நம்ம ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா 3839 ரூபா. அதாவது இப்போதைக்கு ஆஃபரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் 3839 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறதுக்கும் ஜெப்டோவில் ஆர்டர் போடுறதுக்கும் இப்போ எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 448 ரூபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணியிருக்கோம் இந்த மைக் வாங்குறதுக்கு. இந்த மைக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா டிஜிடெக், ஒரு நிமிஷம் சரிங்க, டிஜிடெக் DWM101 மைக் தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாடலு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காமிக்கும், ஓகேங்களா? அமௌண்ட்டு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ரெண்டுலேயுமே, அதாவது ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி செப்டோலையும் சரி, நம்ம ப்ரைம் எதுவும் அந்த மாதிரி கிடையாது, கஸ்டமர் கிடையாது, நார்மல் கஸ்டமர் தான், ஓகேங்களா? நம்ம எப்போ தேவைப்பட்ட அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணது தான் இந்த மைக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 4000 ரூபா, கிட்டத்தட்ட 3839 ரூபா. அதுவே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா 4287 ரூபா வருது, 90 ரூபா வச்சுக்கோங்களேன். பார்த்துடலாம். ஓகே, டிஜிடெக் மைக் பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா 2-in-1 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் போட்டிருக்காங்க, DWM101, ஓகேங்களா? இதான் மாடல் நம்பரு. ஓகே, ஸோ 2 மைக் இருக்கும், ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது நம்ம இதை ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராலையும் மாட்டிக்கலாம். ஓகே, மற்றபடி எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நமக்கு எப்போவுமே தெரியும், அவசரம் தானே, டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேறு என்ன, இதே தான் போட்டிருக்காங்க, எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ இந்த இருக்குது டிரான்ஸ்மிட்டர், டைப் சி சார்ஜிங்கு. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா ஸ்டாண்ட் பை பவர் பார்த்தீங்கன்னா 42 UN போட்டிருக்கு. ஒர்க்கிங் கரண்ட்டு அண்ட் கனெக்ஷன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் வரைக்கும் நம்ம பேசுகிறது இது பண்ணி கவர் பண்ணிக்கும். பேட்ரி 3.7 வால்ட் 400 mAh போட்டிருக்கு. ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ், அதாவது 10 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்னா தாங்கும்னு போட்டிருக்காங்க. சூப்பரு, இது வேணும் நமக்கு. ரிசீவர் பொத்தி போட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாமா? இப்போ ஓப்பன் பண்ணிடுமா? என்ன மாற்றி இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, என்னெல்லாம் போட்டிருக்கிறாங்க பார்ப்போம். அடாப்டரு, மானிட்டரு, இயர்ஃபோன் டூன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இயர்ஃபோன் போட்டிருக்காங்க, பார்ப்போம். DSLR கேபிள், அதாவது கேமராவில் மாட்டுறதுக்கு 1 with 2 கேபிளும் போட்டிருக்கிறாங்க. அந்த மைக்கோட அந்த பஃப்பு பஞ்சுமாக இருக்கலாம், அது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் போட்டிருக்காங்க. சரி, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே கையில் தான் பிரிப்போம், எல்லோரும் கையில் தான் பிரிப்பாங்க. என்னென்னா இதை பிரிக்கிறது தான், இந்த கவரை உடைக்கிறது. ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மைக் வாங்குறதுக்கு. கரெக்டாக பல நாள் கனவு நினைவாச்சு மாதிரி 2025 வாங்கியிருக்கோம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? வாவ், ஒரு பாக்ஸ் இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல? ஆனால் பார்த்திங்கன்னா அது ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வச்சுருக்காங்களான்னு தெரில. இது ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்படி வந்துடுது. இந்த இருக்குது, ரெண்டுமே மைக்கு, இது ரிசீவரு. மேலே அழகாக வச்சுருக்காங்கல்ல, இது நல்லா இருக்குது, பார்த்துருவோமா? இருங்க பார்ப்போம். ஓ, இதுதான் அந்த புசு புசுன்னு இருக்குல்ல, பஃப். ஆமாம், பஃப்பு. இந்த புசு புசு நாய்க்குட்டி இருக்கும்ல, நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி ஞாபகம் தான் வருது இதை பார்த்தா, அந்த பஞ்சை பார்த்தா. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இது மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இது ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஓகே, இது 2 இருக்குங்க, ஒன்றும் இல்லை, 2 ஹெட்செட் கொடுத்துருக்குறாங்க.
2 கொடுத்துருக்காங்க, தெரியுதா? 2 ஹெட்செட் இருக்குது. இருங்க அங்கே வைக்கிறேன். 2 ஹெட்செட்டு இந்த இருக்குது. இந்த புசு 2 இருக்குது. 1 ஓப்பன் பண்ணிட்டேன், ஒன்று வைக்கிறேன். 2 மஃப் இருக்கா? இந்த 2 பின் இருக்குது பார்த்தீங்களா? 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபோன் கொடுத்துருக்குது, ஸோ இன்னொன்றில் வந்து கேமரான்னு கொடுத்துருக்குது. ஆனால் 2மே ஒரே மாதிரி பின் தான், ஓகேங்களா? ஸோ இது டைப் சி, இந்த பக்கம் வந்து ஜாக் பின் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, ஒன்று வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஜாக் பின் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டைப் சியை ரிசீவரில் குத்திக்கணும், ஓகேவா? ஸோ இந்தாங்க முதல்ல 2 கேமரா, சரி மணிக்கும் 2 மைக்கு. எப்படி 2 கேமரானா பார்த்தீங்களா? 2 கேமரா வாங்கியிருக்கேன். 2 மைக்கு, இந்த இருக்குது ரிசீவரு. ஸோ இந்த ரிசீவர் இருக்குல்ல, இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதை வந்து டைப் சியை வந்து குத்திக்கணும், ஓகேங்களா? இந்த பின்னை வந்து நம்ம மொபைலோட இதில் மாட்டிக்கணும். ஸோ இப்போ மாட்டிக்கலாம். அதுக்கு முன்னக்குட்டி வந்து செக் பண்ணி காமிக்க முன்னக்குட்டி இதை இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ரிசீவரை கீழே பட்டன் இருக்குல்ல, ஆன், அந்த டூ பட்டன் இருக்குது பாருங்கள், இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் 2 மைக்கையும் ஆன் பண்ணணும். அதுக்கும் அதே மாதிரி கீழே பட்டன் இருக்குது, ஆன் பண்ணிட்டேன். இப்போ பேராகவும் பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சா? வேறு என்ன பண்ண தேவையில்லை. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு வச்சாலே கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த மைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன், ஓகே வைக்கிறேன். இப்போது இந்த ரிசீவரில் உள்ள இந்த பின்னை நம்ம மொபைலில் வந்து குத்த போகிறேன். ஸோ இப்போ நம்ம கேமரா யூஸ் பண்ணுறோன்னா கேமராவுக்கு அதே கனெக்ஷன் தான். இதே மாதிரி இதை ரிசீவரில் குத்திட்டு இந்த டைப் சி பட்டனை இதை வந்து கேமராவில் இது பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? இல்லை நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது, இதை வந்து ஆப்பிள் மொபைலில் இந்த இருக்குது ரிசீவர் இருக்குல்ல, ஆமாம், இதை ஆப்பிள் மொபைலில் குத்திட்டு ஸோ இந்த இருக்குங்க, இதை வந்து நமக்கு எடுத்துக்கணும். இந்த டைப் சி மாடலாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரிசீவர் கொடுத்துக்கணும், ஓகேவா? இப்போ வந்து இந்த பின்னை வந்து நம்ம கேமராவில் குத்திட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது வந்து ஃபோன் மைக்கு, இனி கேட்க போகிறது வந்து ஓகே எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் ரிசீவரு. ஸோ ரிசீவர் நம்ம கீழே விட்டுறேன். இப்போ நம்ம மைக்கில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மைக்கில் நான் பேச போகிறேன். மைக்கு இந்த இருக்குது, இந்த மேலே இருக்குது மைக்கு. இது பக்கத்தில் வந்து எக்கோன் இருக்குது, அண்ட் இது வந்து ஜாக் பின்னு. இந்த ஜாக் பின்னு இது பண்ணி மாட்டிக்கிறதுக்கு தான் இந்த 2 ஹெட்செட் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இந்த ஹெட்செட் கொடுத்துருக்காங்கல்ல 2யும். இது வந்து எதுக்குன்னா மொபைலில் நம்ம மாட்டாமே செக் பண்ணி பார்க்குறதுக்கு, எல்லாமே எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேச நம்ம காதில் கேட்கும். அதுக்கு இது இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மைக் பக்கத்தில் என் வாய் பக்கத்தில் ஒன்று தெரியும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சவுண்ட் குவாலிட்டி ஜம்முன்னு இருக்கா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் மேலே பட்டன் இருக்குது பாருங்கள், ஒன் ப்ரெஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போது நம்ம வெளியே சவுண்டாக இருக்குது வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டெலாம் இல்லாமல் கரெக்டாக நம்ம பேசுகிறத மட்டும் எடுத்துக்கும். ஒரு அமுக்கமுக்கிறேன், இது ப்ளூ கலரில் மாட்டி பார்த்தீங்களா இந்த மைக்கு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்னா இப்போ நடந்து போகிறோம், காற்று அடிக்குன்னா ஸோ அந்த காற்றுலாம் இல்லாமல் நம்ம பேசுகிறத மட்டும் கரெக்டாக வாங்கி கொடுக்கும், ஓகேங்களா? அதுதான் இது. ஓகே, இப்போ வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா எக்கோ, இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா எக்கோன்ட்டு, அந்த எக்கோ மோடு மாறும். இப்போ எக்கோ மோடில் இருக்குது, ப்ளஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இப்போ எக்கோ மோடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நான் பேசுகிறது சரௌண்டிங் மாதிரி, அதாவது எதிரொலி மாதிரி இருக்குதா, அழகாக அருமையாக இருக்கா, கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இது வந்து எக்கோ மோடு, ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்கோ மோடை நான் இப்போ எடுத்து விட்றேன். ஸோ எக்கோ மோடு இருக்குல்ல, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குல்ல ப்ளூ கலர் இருக்குது, அதை ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் போயிடும். ஸோ போயிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு, ஓகேவா? இது வந்து பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அண்ட் இது வந்து கனெக்ஷன். அது இப்போ எக்கோ மோடு இருக்குது. எக்கோ மோடை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா எக்கோ மோடு போயிடும், ஓகே? இந்த எக்கோ மோடு இப்போ இந்த மொபைல் 2 இதுவுமே இருக்குது, ஓகேவா? இப்போ ஒன்று வந்து நான் வச்சுக்கிறேன், ஒன்று வந்து இப்போ என் ஆப்போசிட்டில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறாங்க, இப்போ இன்டர்வியூ எடுக்கணும்னா அவங்கள்ட்ட கொடுத்துடலாம், ஓகேவா? இவ்வளோதான். ஸோ இந்த இது இருக்குல்ல, இதை எங்கே மாட்டணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த கொடுத்துருக்காங்களா மைக், இந்த இருக்குது பார்த்தீங்களா மைக்கு, இந்த இடத்துல மாற்றணும். அதை மாற்றாமே கிளிப் கொடுத்துருப்பாங்க.
இது எதுக்குன்னா ரொம்ப காற்றடிக்கிறப்போ ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அந்த காற்றோட இது தெரியாது. இது பார்த்தா நாயோட முடியுமா தாங்க இருக்குது. ரீசெண்ட் டைமில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அது மாதிரி தான் தருது. வேறுங்க பிஞ்சு வருது முடி. கிட்ட என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு நாய் முடியெல்லாம் வந்துச்சுருக்காங்க விட்ருக்கு. பிஞ்சே வந்துடும் போல் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. தெரியுதா? ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாங்கி மாட்டினீங்கன்னா. அவ்வளோதான். புசு மைக், டிஜிடெக் மைக் எப்படி நல்லா இருக்கா? அவ்வளோதாங்க. இந்த மைக்கோட விலை தான் காஸ்ட்லி. 3839 ரூபா ஆஃபரில் ஜெப்டோவில் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஃபைனல் இந்த மைக்கை மாட்டியாச்சு. ஸோ மாட்டிட்டு பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா வரக்க லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம டெலிவரி வீடியோ சந்திப்போம். ஸோ மற்ற அதர் வீடியோவும் சந்திக்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். ஸோ மைக் வாங்கியிருக்கோம். இதோட டெஸ்டிங் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வீடியோ பண்ணும்போது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, பாய்.